Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து சிலபஸில் எங்கே கவர் ஆகுதுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அப்புறம் கவர் ஆகுது. நம்ம லாஸ்ட் வீடியோ தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தோம். இப்போதுலேருந்து பின்னாடி வரைக்கும் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து எக்ஸாம்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்? அடிப்படை கடமைகளில் எது வந்து வராதுன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து 42nd அமெண்ட்மெண்ட் 1976 அதுபடி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சேர்க்கப்பட்டிருக்கு. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் தர மாதிரி தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது. இதில் வந்து டோட்டலாக 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. இது வந்து ஆர்டிகல் 51A 51 இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக இந்த அமெண்ட்மெண்ட் மூலம் சேர்த்ததுனால இது வந்து 51Aல வந்து வச்சுருக்காங்க. ஸோ அடிப்படை உரிமைக்கும் அடிப்படை கடமைக்கும் என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா, அடிப்படை உரிமைன்றது நம்ம கான்ஸ்டியூஷன் நமக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் அடிப்படை உரிமைக்காக அதில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பாதிக்கப்பட்டாலும் கோர்ட் வரைக்கும் போகலாம். ஆனால் அடிப்படை கடமை பொறுத்த வரைக்கும் அதுவும் நம்ம கான்ஸ்டியூஷனில் தான் அமெண்ட்மெண்ட் மூலம் கொண்டு வந்திருக்காங்க. பட் அதில் ஏதாவது ஒரு கடமையை வந்து இல்லைனா அப்படின்னுன்ற வரும்போது நீங்கள் கோர்ட்டில் போய் அதுக்காக ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஸோ டோட்டலாக 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது தான் பார்த்துக்கோங்க. இதை நம்ம தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின், இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின், இனிமேல் வர கொஸ்டின் எல்லாமே ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம், இதுக்கு தான் வந்து ரெஸ்பெக்ட் தரணும்னு சொல்லியிருக்காங்க. தேசிய கீதம், தேசிய கொடி. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீடம்காக பாடுபட்டவங்கள இது அவங்களோட ஐடியாஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நோபல் ஐடியால்ஸ். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சாவர்சினிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இது எல்லாத்தையும் நம்ம எப்போவுமே பாதுகாக்கணும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரிக்காக எப்போவுமே வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஹார்மனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட், அதாவது சகோதரத்துவம், இது எல்லாத்தையும் எப்போவுமே ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஹெரிட்டேஜ், கல்ச்சர் எல்லாத்தையும் பாதுகாக்கிற இடத்துல இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய நேச்சுரல் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், லேக்ஸ், இதெல்லாம் எப்போவுமே ப்ரொடெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம், இதெல்லாம் எப்போவுமே டெவலப் பண்ணணும். அண்டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேஃப்கார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட எக்ஸலன்ஸ் வந்து எல்லா ஸ்பியர்லையுமே எல்லா ஃபீல்டுலையுமே கொண்டு போகணும். 11th ஒன் பார்த்திங்கன்னா இதை மட்டும் 86th அமெண்ட்மெண்ட் 2002 படி ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த சைல்டுக்கான எஜுகேஷன் 6 to 14 ஏஜ் வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தரணும். இப்போ டிபிஎஸ்பிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக தரணும்னு சொல்லியிருப்பாங்க எஜுகேஷன்ன்றது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் ஆர்டிகல் 21Aல வந்து அதுலேயும் அப் டு 14 ஏஜ் வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் தரணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 45. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட் 2002 படி இந்த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு சைடு என்விரான்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க, இன்னொரு சைடு வந்து நம்மளுடைய சயின்டிஃபிக் அது ரிலேட்டடாக பேசுகிறாங்க. அதான் நமக்கு சிலபஸில் இருக்கிற சப்ஜெக்டை எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் தான் வந்து இந்த ஃப்ரீடம் ரிலேட்டடாக படிப்போம். ஸோ நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம், அப்புறம் இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அதெல்லாம். அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸோ சயின்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணணும். அண்டு யூனிட் 8ல் பார்த்திங்கன்னா கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் இதெல்லாம் படிப்போம். அதுக்கப்புறம் ஜார்ஃபி பார்த்திங்கன்னா நம்மளோட என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் நம்ம சிலபஸில் உள்ள ஒவ்வொரு சப்ஜெக்டை தான் இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகத்துக்காக வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம எக்ஸாமோட சிலபஸே வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். ஏன்னா இதான் ஒரு சிட்டிசனுக்கான பேசிக்கான விஷயன்றப்ப அதை பற்றி அவன் தெரிஞ்சுக்கலான்றதுனால தான் அந்த சிலபஸ்லேயும் அதை வந்து ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஆன்சர் பண்ணுவோம். இதில் வந்து எது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிடையாது கேட்குறாங்க. ஏ ஆப்ஷன், டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர், அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி, மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். இங்கிலீஷில் பாருங்கள் சிம்பிளாக கொடுத்துட்டாங்க, தமிழில் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. இங்கே காமன் பார்த்திங்கன்னா இந்த அறிவியல் கோட்பாடு இது வந்து நம்ம பார்த்தோம், சயின்ஸ் ரிலேட்டடாக பேசியிருக்காங்கன்னு, அதனால் இது கிடையாது.
நெக்ஸ்ட்டு பி பாருங்கள், டு ஓட் இன் பப்ளிக் எலெக்ஷன், பொது தேர்தல்களில் வாக்களித்தல். இதை பற்றி நம்ம எங்கேயுமே பார்க்கல, அதனால் இது வந்து கிடையாது. இருந்தாலும் சிடியை பார்த்துருங்க. டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துருந்தோம். டு அபைட் பை த கான்ஸ்டியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் இட்ஸ் ஐடியல்ஸ், அதான் நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்காக அவங்க கொடுத்த அந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை மதிக்கணும். அரசு அமைப்பிற்கு கீழ்ப்படிந்த அதற்கு மரியாதை அளித்தல். ஸோ இதில் வந்து ஓட் இன் பப்ளிக் எலெக்ஷன் என்றதான் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து குரூப் 1 2021 நடந்த எக்ஸாமில் கேட்டது. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். பார்லிமெண்ட் கேனாட் என்ஃபோர்ஸ் இட் பை அ லெஜிஸ்லேஷன். இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், பார்லிமெண்ட் வந்து இதுக்கான லெஜிஸ்லேஷனை உருவாக்க எதையுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு இந்தியன் சிட்டிசன்ஸ். அண்ட் தேர்ட் ஒன், ஆல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் எய்தர் மாரல் ஆர் சிவிக் டியூட்டிஸ். ஃபோர்த் ஒன், பேயிங் டாக்ஸஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி. இதில் வந்து நம்ம ஃபோர்த்தை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம், ஏன்னா எங்கேயுமே வந்து இதை பற்றி பேசவே இல்லை 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயும் டாக்ஸஸ் பற்றி தான். ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 2 டியூட்டி வந்து சொல்லியிருக்காங்க, மாரல் டியூட்டி அண்டு சிவிக் டியூட்டி. மாரல் டியூட்டினா என்னென்னா நம்ம பார்த்தோம், இந்த நோபல் ஐடியல்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதெல்லாம். சிவிக் டியூட்டி பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம் இதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறது, இதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், இது வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான், ஃபாரினர்ஸ்க்கு தான் வந்து கிடையாது. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில பாயிண்ட்டு தான் வந்து ஃபாரினர்ஸ்க்கு உண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. சில சிட்டிசன்ஷிப் தான் சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ஒன்லி ஃபார் இந்தியன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இந்த மாதிரி போத் ஃபாரினர்ஸ் அண்டு இந்தியன்ஸ்க்குன்னு இருக்குது. ஆர்டிகல் 21 தான் பார்த்திங்கன்னா போத் ஃபாரினர்ஸ் அண்ட் இந்தியன்ஸு. ஆனால் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் கொடுத்த 11மே பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் இந்தியன்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் கோர்ட்டில் போய் எங்கேயுமே கேட்க முடியாது, நான் ஜஸ்டிசிபிள். நெக்ஸ்ட் வந்து டிபிஎஸ்பி பார்ப்போம், அதுவும் நீங்கள் எங்கேயுமே போய் கோர்ட்டில் தான் கேட்க முடியாது. அதே மாதிரி இதையும் எங்கேயும் கோர்ட்டில் தான் கேட்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் யாராவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் படி இல்லைன்னா அதுக்காக வந்து அவங்கள சட்டப்பூர்வமாக தண்டிக்கவும் முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வந்து கன்ஃபார்ம் கரெக்டுன்னு தெரிஞ்சிடுச்சு. இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு இந்தியன் சிட்டிசன்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எய்தர் மாரலாக இருக்குது இல்லை சிவிலாக இருக்குன்னு சொல்லி இதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபோர்த் ஒன் கண்டிப்பாக கிடையாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ செகண்ட் அண்ட் தேர்டு இது வந்து கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் கேனாட் என்ஃபோர்ஸ் இட் பை அ லெஜிஸ்லேஷன். ஸோ அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சட்டப்பூர்வமாக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ சட்டப்பூர்வமாக யாரால் கொண்டு வர முடியும்? பார்லிமெண்ட்டால் தான் கொண்டு வர முடியும். அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்லிமெண்ட்டால் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி 2 and 3 ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், குரூப் 1 2021 இந்த இயர் நடந்த எக்ஸாம்லேயே 2 கொஸ்டின் இதை வந்து கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை த ஃபண்டமெண்டல் டியூட்டி தட் வாஸ் ஆடட் இன் 2002 by the 86th Amendment Act. 2002 86ஆம் அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ பாருங்கள், ரெஸ்பெக்ட் நேஷனல் ஃபிளாக், டிஃபெண்ட் அவர் கண்ட்ரி, டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், இதெல்லாம் நார்மலாக வந்தது. ஆனால் 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியாக 86th Amendment 2002 படி பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வந்து கம்பல்சரி சில்ட்ரனுக்கு இருக்கணும் ஃப்ரம் 6 to 14 இயர்ஸ்னு நம்ம பார்த்தோம். அதனால் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக வரும். 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பு வழங்குதல். இது வந்து குரூப் 2 வெளியிட்ட கொஸ்டின் பேப்பர் 2020 கேட்ட கொஸ்டின். விச் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்டிப்புலேட்ஸ் that it shall be the duty of every citizen of India to develop the scientific temper, humanism, the spirit of inquiry and reform. ஸோ அறிவியல் மனப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்தறியும் வேட்கை, சீர்திருத்தம் இதெல்லாம் வந்து இந்திய குடிமகனுக்கு வலியுறுத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் பார்த்தோம் ஃபண்டமெண்டல் டியூட்டியில் தான் இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. அடிப்படை கடமைகள் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓவரால் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க. ஏன்னா டாப்பிக்கே ரொம்ப சின்னது தான். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ½ an hour கொடுத்திங்கன்னா இந்த டாபிக் படிச்சிடலாம். இதில் வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லக், ஏன்னா ஈஸியாகவே ஆன்சர் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கண்டெயின் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர் கரெக்ட். எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க.
fundamental duties have formed a part of the Constitution of India since its adoption. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதில் இருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா குரூப் 1 2019 கேட்ட கொஸ்டின். இது வந்து நடுவு சேர்க்கப்பட்டு இருக்காங்க 42nd அமெண்ட்மெண்ட் 1976 படி. அதனால் இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து இல்லை, அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் ராங். செகண்ட், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் அப்ளிகபிள் ஒன்லி டு த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. இது நம்ம பார்த்தோம், இந்திய குடிமகனுக்கு மட்டும்தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் உண்டு, ஃபாரினர்ஸ்க்கு கிடையாதுன்னு. அதனால் செகண்ட் ஒன் கரெக்டு. தேர்டு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹவ் பிகம் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இன் அக்கார்டன்ஸ் வித் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸ்வரன் சிங் கமிட்டி தான் 42nd அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க, அதனால் இதுவும் கரெக்டு தான். ஃபோர்த்து, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கேன் பி என்ஃபோர்ஸ்டு த்ரூ ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். இதை வந்து நீங்கள் அதாவது கோர்ட்டில் போய் எதுவுமே கேட்க முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் தான் ரிட் போட்டு தான் கேட்க முடியும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கேட்கவே முடியாது. அதனால் ஃபோர்த் ஒன் ராங். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 and 3 ஆர் கரெக்ட். இதான் ஓவராலாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரிலேட்டடாக இந்த ஒரு 9 to 10 கொஸ்டின் பேப்பர்லேருந்து கலெக்ட் பண்ணது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு டாப்பிக்லேருந்து பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கான டியூட்டிஸை வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வந்து நம்மளை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இதை தான் நீ வந்து எப்போவுமே வந்து எடுத்துக்கக்கூடாதுன்றதை வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்குது. அண்டு நமக்கான டிசிப்ளின் என்ன, கமிட்மெண்ட் என்ன, அதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து நமக்கு சில விஷயத்த வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. அண்ட் கோர்ட்டுக்கான கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி வந்து என்ன, அது எப்படி, அதை தான் வந்து நீங்கள் இந்தந்த விஷயந்தான் வந்து சட்டப்படி இது பண்ண முடியும், இதை தான் வந்து சட்டப்படி இது பண்ண முடியாதுன்றதை கோர்ட்டுக்கும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. இதுதான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கான மெயின் ரீசன். PDF டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் தாங்க. அண்ட் மறக்காமல் ஸ்மார்ட் ஐடியாஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.